கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் கடிதம் எழுதியுள்ளார். கரூரில் தாவேக பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையிலான குழு நேரில் வந்து ஆய்வு செய்தது. அந்த குழுவில் இடம்பெற்ற பாஜக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அனுராக் தாக்கூர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் இந்த சூழலுக்கு முழுமையாக பொறுப்பெடுத்து விசாரணை அதிகாரிகள் துரிதமாக ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய வழிவகை செய்யுமாறு மு.க.ஸ்டாலினிடம் அனுராக் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கூட்ட நெரிசலுக்கான முதன்மை காரணம், எந்த சூழலில் நெரிசல் ஏற்பட்டது உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை நடத்துமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்ட மேலாண்மையை பொறுத்தமட்டில் நெரிசலை கட்டுப்படுத்த அரசு நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்ன என்றும் அந்த கடிதத்தில் அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல் நிலை ஆய்வறிக்கையின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த போதிலும் முன்கூட்டியே கணிக்க முடியாத சூழ்நிலையோ அல்லது பாதுகாப்பு குறைபாடோதான் இந்த பெருந்துயரத்திற்கு காரணமா என வினா எழுப்பிய அவர், இதுபோன்ற துயர சம்பவம் எதிர்காலத்தில் நடைபெறாத வகையில் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பரிந்துரைகளை தெரியப்படுத்துமாறும் கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தில் தரமற்ற இருமல் மருந்தை உட்கொண்டதாக உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் 6 குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. பரிசோதனையில் அந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல், சளி காரணமாக மருத்துவர்கள் பரிந்துரையின்படி கோல்ட்ரிப் என்ற இருமல் மருந்து வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் செயல்படும் அந்த மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் மருந்து கட்டுப்பாட்டு துணை இயக்குநர் குருபாரதி தலைமையிலான குழுவினர் 2 நாட்களாக ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கோல்ட்ரிப் இருமல் மருந்து விற்பனைக்கும் விநியோகத்திற்கும் தடை விதிப்பதாக அக்குழு அறிவித்தது. இதனிடையே தரமற்ற மருந்தை உட்கொண்ட மேலும் 3 குழந்தைகள் மரணம் அடைந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது.